பிரைஸ் லாட். நான் சசிகலா பேசுகிறேன், குவைத்தில் இருந்து. நல்ல ஒரு சாட்சியோட உயிர்ப்பித்த சாட்சியை நான் உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்றதுக்கு. என் மாமட குடும்பம் வந்து நாவலப்பிட்டியில் இருக்கிறாங்க. நாவலப்பிட்டினா கண்டி டிஸ்ட்ரிக்ட், அது கண்டியில் தான் இருக்குது. நாவலப்பிட்டியில் இருக்கிறாங்க. அதில் என் மூத்த மச்சான் பேர் நந்தகுமார், அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ராஜகுமாரி. மச்சான் வந்து கொஞ்சம் 2 மாதமாகவே சுகம் இல்லாமல் இருந்திருக்காரு, எனக்கு தெரிய வரல. ஆனால் அவருக்கு 1 மாதம் படுக்கையில் தான், வேலை ஒன்றுமே போகலையாம், அப்படியே படுக்கையில் இருந்திருக்காரு. அவருக்கு அந்த ஒரு காலும் ஒரு கையும் தண்ட உணர்வே இல்லாமல் இருந்துச்சான். மற்றது சாப்பிடக்குள்ள முழுங்கையிலாதாம், தொண்டையில். அப்போ தொண்டையில் தைராய்டு பிரச்சனையோ தெரியலைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மற்றது பிளட்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க சொல்லியிருக்காங்க, சில நேரம் இவருக்கு அந்த எலும்பு உருகுதோ தெரியலை, நாங்கள் அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த பிளட் ரிப்போர்ட்டும் எடுத்திருக்காங்க, இன்னொரு வரல அது. அப்போ எனக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி காலையில் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இப்படிதான் விஷயம், மச்சான் அப்படி சரியான வருத்தமாக இருக்காரு, என்ன நடக்கும்னு தெரியாத நிலைமை இருக்குன்னு சொல்லி எனக்கு மச்சான் கால் பண்ணி சொன்னார். அப்போ நான் எடுத்து அக்காவோட பேசிட்டு, ராஜகுமாரி அக்காவோட பேசிட்டு நான் சொன்னேன், பாஸ்டர் மகனுக்கு நான் நம்பரை தாரேன், நீங்கள் பாஸ்டருக்கு எடுத்து பேசுங்க, இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு தண்ட விளையாட்டு தான், பாஸ்டர் அதை விரட்டி விட்டுருவாரு, அப்போ எல்லாம் ஓகே ஆகிரும்னு. ஆனால் நான் அவங்களுக்கு அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு அது ஒரு சந்தேகம், அவங்களோட ஆட்கள் கூட எல்லாம் சந்தேகப்பட்டிருக்காங்க, இது சுகமாகுமா, இது என்ன இந்த நடக்கிற விஷயமா, இது சாத்தியமான்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ நான் பாஸ்டர் மகன் நம்பரை கொடுத்தோன்னே அவங்க ஈஸ்டர் சண்டே அன்று காலையில் பாஸ்டருக்கு எடுத்திருக்காங்க அக்கா. அப்போ பாஸ்டர் எடுத்தோன்னே பாஸ்டர் ப்ரே பண்ணியிருக்கிறாரு. பாஸ்டர் வந்து மத்தேயுல 18:20, மத்தேயு 18:19, கொலோசியர் 1:13, கொலோசியர் 1:27 இந்த வசனங்களை சொல்லி அவங்களோட பேசி அவங்கள ரட்சிப்புகள் நடத்தி அறிக்கை பண்ண சொல்லியிருக்கிறாரு. அறிக்கை பண்ணி இப்படி சொல்லி ஒரு அரவர் மாதிரி பாஸ்டர் ப்ரே பண்ணியிருக்காரு, அவங்களோட அறிக்கை பண்ண சொல்லி இந்த வசனங்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு பாஸ்டர் வச்சுட்டாரு. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வச்சு ஒரு நினைக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, மச்சான் எலும்பி சொன்னாரா, எனக்கு சரியான மாதிரி பசிக்குது, எனக்கு பால் சோறு வேணும், மீன் சொதி வேணும், பால் சோறு வேணும், எனக்கு நல்ல ஒரு கட்டை சம்பல் வேணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அக்கா உடனே செஞ்சு கொடுத்தோன்னே நல்ல பால் சோறெல்லாம் 2 தர மாதிரி போட்டு சாப்பிட்டு, திருப்பி மீன் சொதியோட பால் சோறு அந்த கட்டை சம்பளோட நல்லா சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியம் மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் 21ஆம் தேதி காலையிலேயே வேலைக்கு அவர் பிஸ்னஸ் விஷயமா கண்டிக்கும் போயிருக்கிறாரு. எழுதி போயிட்டு வந்து சொன்னாராம், எனக்கு கையெல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சொன்னதும் இல்லாமல் பாஸ்டர் மகனுக்கு கால் பண்ணி கதைச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் சரியானது யாரோடையும் அவளை பேச மாட்டாரு. ஆனால் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, பாஸ்டரோட பேசினாரு, சந்தோஷமா பாஸ்டரோட பேசினாராம். இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி, இன்றைக்கு நான் கால் எடுக்கக்குள்ள அக்கா சொன்னா, அவர் ஜஃப்னாவுக்கு பிஸ்னஸுக்கு போயிட்டாரு மச்சான் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த பாஸ்டர் கொடுத்த வசனங்களை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பெருசா எழுதி அவருக்கு மச்சானுக்கு பெரிய எழுத்துல எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் 21ஆம் தேதியிலேருந்து இப்போ இன்னும் டேட் மட்டுமே அவர் வந்து 20ஆம் தேதியிலேருந்து இன்னும் டேட் மட்டுமே அவர் என்ன செய்யறாரு, அதை அறிக்கை பண்ணுறாராம் அந்த வசனத்தை. அதை அப்படியே பொக்கெட்டில் வடிச்சு எடுத்துட்டு போயிட்டாராம் பிஸ்னஸுக்கும். இது வந்து ஒரு உயிர்ப்பிச்ச சாட்சி. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கு இன்னொரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. இதுக்கு நான் பாஸ்டர் மகனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் மூலமா ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற வசனத்துக்காக நன்றி. இது மட்டும் இல்லை, நான் இப்போ ஒரு 3 வருஷமா குவைட்டில் ஒரு குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பும் லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி தான், குவைட்னு போட்டு வச்சுருக்கேன். அதில் அநேக பேர் இருக்காங்க, ஒரு 20 பேர்கிட்ட பெண்கள் இருக்காங்க, அங்கிட்ட ஆண்கள் சைடும் இருக்காங்க. இந்த அக்கா ராஜகுமாரி அக்கா அதில் தான் இருக்காங்க, அதில் இருக்கிறாங்க. அக்கா வந்து பாஸ்டர் மகன் இந்த மெசேஜ் நான் இங்கே அந்த 2 குரூப்புக்குமே நான் அனுப்புவேன். பாஸ்டர் மெசேஜ் எடுக்க நான் அனுப்புறது.
அப்ப பாஸ்டர் மெசேஜ்ல சில வசனங்களை சொல்லி நம்மளை சொல்றாங்க தானே, அறிக்கை பண்றாங்க தானே, அக்கா அந்த மாதிரி அறிக்கை பண்ணுவாங்களாம். அவங்க அந்த மெசேஜ் எல்லாம் கேட்குறாங்க, அறிக்கை பண்ணுவாங்களாம். இப்போ அவங்களுக்கு சொந்த வேன் ஒன்று வாங்கணும்ட்டு ஒரு ஆசை. அப்போ அக்கா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வேறு யார்ட்டையோ வேன் ஒன்று தான் அவங்க அயருக்கு எடுத்திருந்தாங்க போல. அப்போ அந்த வேனை கழுவிக்கிட்டே யோசிப்பாங்களாம், ஆண்டவரே நான் இந்த மாதிரி சொந்தமாக எங்களுக்குன்னு ஒரு வேனை நான் கழுவணும், நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வேன் ஒன்று வாங்க கிடைச்சுன்னு அந்த சாட்சி எனக்கு போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாசமாச்சு எனக்கு போட்டிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் செய்யல பெரிய அற்புதம். அநேக இந்த பாஸ்டரோட மெசேஜ்கள் அநேக சாட்சிகளை உருவாக்குது. இது எந்த குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய உயிர்த்தெழுந்த சாட்சி ஒன்று. இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள. மற்றது ராஜகுமாரி அக்காவும் அந்த சாட்சி சொல்லியிருக்காங்க. அதை நான் இதுக்கு கீழே இணைக்கிறேன், நீங்களாம் கேளுங்க. ஆண்டவர் இந்த நாமம் மகிமைப்படும். பாஸ்டர் மகனுக்கும் நன்றி. லைஃப் கிவன் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிக்கும் நன்றி. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை தான் ஜெபிச்சோம். என் கணவருக்கு சுகம் இல்லாமல் இருந்தார். நாங்கள் எத்தனையோ டாக்டர் எல்லாம் பார்த்தோம். அந்த டாக்டர் எல்லாம் போனோன்னா அவங்கெல்லாம் சுகருக்குன்னு தான் வலினாங்க. இருந்தாலும் மருந்து குடிக்கிறாரு, மருந்து குடித்தாலும் சரி வருதில்லை. அப்புறம் தான் எனக்கு குவைட்ல சசிகலான்னு என் சகோதரி இருக்கா, அவங்க மூலியமாக தான் ஃபாதர் மகேந்த நம்பர் எடுத்து அவர்கிட்ட கோல் எடுத்தோன்னே அவர் டக்குன்னு கோல் எடுத்து என் கணவர் நந்தகுமாருக்கு ஜெபிச்சாரு. நான் அவரோட ஒய்ஃப் ராஜகுமாரி, என் கணவர் நந்தகுமாருக்கு அவர் ஜெபிச்சோன்னே அவருக்கு 13 சுகமாகிருக்கு. நான் 2 மாதமாக சுகம் இல்லாமல் படுக்கையாக தான் இருந்தார். கை வலிக்குது, கால் வலிக்குது, எரியுது, கையெல்லாம் இழுக்குது அப்படின்னு தான் இருந்தார். ஃபாதர் ஜெபிச்ச கைக்கு அந்த சுகமாகிருச்சு. சாப்பிட எல்லாமே தொண்டை வலிக்குதும்பாரு. சாப்பாடெல்லாம் நல்லா இப்போ சாப்பிட்றாரு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால சாப்பிட்றாரு. அதே மாதிரி எனக்கும் என்னையும் கணவர்டையும் கையை பிடிக்க சொல்லித்தான் அந்த ஃபாதர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள எனக்கும் சரியான முதுகு வலி ஒன்று. அந்த முதுகு வலியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போ எனக்கும் சுகமாகிருச்சு. இப்போ எனக்கு அந்த முதுகு வலி இல்லை, லேசாக இருக்குது. இந்த முதுகு ஒரு வருத்தமாக ஒன்றுமே இல்லை, லேசாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.